எல்லாருக்கும் வணக்கங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்தியாவில் 146 கோடி மக்கள் தொகை. அது அத்தனைக்கும் உணவளிக்கணும்னா நம்ம வேளாண்மையில் ஒரு புரட்சி பண்ணணும். அந்த வேளாண்மை புரட்சி பண்ணுறதுக்காக நாங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலிருந்து நாங்கள் மேன் பவர் டெவலப் பண்ணுறோம். அதாவது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், என்ஜினியரிங், இப்படி ஒரு 14 டிஃப்ரெண்ட் கோர்சஸை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்து வேளாண்மையில் ஒரு புரட்சி பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது சம்மந்தமாக இப்போ +2 ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த +2 முடித்தவங்க யாரெல்லாம் எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வரலாம், என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம், எங்கே அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதுக்கு தான் இந்த பெரிய மீட்டிங்கே நம்ம வச்சுருக்கிறோம். சரிங்களா? இப்போ முக்கியமாக எடுத்துட்டோம்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு 120 வருட பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம். நம்ம யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் 1971 வந்துச்சு. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி இங்கே வந்து 1906 இங்கே கோயம்புத்தூரில் இந்த கல்லூரி வந்துச்சு. இதோட ஜெனிசிஸ்னு பார்த்தீங்கன்னா 1868லேயே அக்ரிகல்ச்சரல் காலேஜாக சைதாப்பேட்டில் ஆரம்பிச்சு அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வந்து இப்போ தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸில் 5வது பிளேஸில் இருக்கிறோம். ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் உடைய தரவரிசை பட்டியலில் இப்போ நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். ஸோ அந்தளவு ஒரு நல்ல ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாக இது இருக்குது. அதை வந்து நான் சொல்லிக்கணும். இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட கல்லூரிகள் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்ககிட்ட 18 கல்லூரிகள் இருக்குதுங்க. அது இல்லாமல் 40 ரிசர்ச் ஸ்டேஷன், 15 கிருஷி விக்யான் கேந்திரா, இப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் தமிழ்நாட்டில் பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். ஸோ இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தரா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, இங்கே எங்கே இந்த 18 காலேஜஸ் இருக்குது, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரிகல்ச்சர் அந்த சப்ஜெக்டை, விவசாயம் அப்படிங்கிற சப்ஜெக்டை படிப்பிக்கிறதுக்காக 10 கல்லூரிகள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூர், அடுத்தது மதுரை, அதுக்கப்புறம் கிள்ளிகுளம். இந்த 3 ரொம்ப பழமை வாய்ந்த கல்லூரி. அதுக்கப்புறம் ஒரு 4 கல்லூரிகள் அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சருக்காக ஆரம்பித்தோம். அது எங்கன்னா திருச்சியில் அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு திருச்சியில் வச்சுருக்கோம். அடுத்தது ஈச்சங்கோட்டையில் இப்போ டாக்டர் MS சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி நம்ம தஞ்சாவூரில் வச்சுருக்கோம். குடுமியான் மலையில் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு காலேஜ் வந்து வாழவச்சனூர், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது. இந்த 4ம் அதுக்கடுத்து நம்ம கொண்டு வந்த காலேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 வேளாண்மை கல்லூரிகள் கொண்டு வந்தோம். எங்கெங்கன்னா கரூரில் ஒன்று, கீழ்வேலூர் நாகப்பட்டினத்து டிஸ்ட்ரிக்டில் ஒன்று, இன்னொன்று வந்து நம்மளுடைய செட்டிநாடு சிவகங்கை மாவட்டத்தில். ஸோ மொத்தமாக 10 கல்லூரிகள் நம்மளுடைய கல்லூரிகள் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இருக்குது. ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா 4 கல்லூரிகள் நம்ம ஹார்டிகல்ச்சரில் வச்சுருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்குது, பெரியகுளம், அப்புறம் இன்னொரு 2 கல்லூரிகள் இருக்குது. ஒன்று வந்து திருச்சியில் விமனுக்கு மட்டுமே, கேர்ள்ஸ் சில்ட்ரன் மட்டுமே படிக்கிறதுக்காக ஹார்டிகல்ச்சர் காலேஜ் ஃபார் விமன் அப்படின்னு திருச்சியில் வச்சுருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்ததில் பையூரில் ஒரு ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குது. ஸோ ஹார்டிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 4 கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கலாம். அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் 2 கேம்பஸில் இருக்குதுங்க. ஒன்று வந்து கோயம்புத்தூர் கேம்பஸ், இன்னொன்று குமுளூர், திருச்சியில் குமுளூரில் ஒரு கேம்பஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கேம்பஸ் வந்து நம்மளுக்கு என்ஜினியரிங்கில் இருக்குது. அப்புறம் ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், இதற்காக நம்ம மேட்டுப்பாளையத்தில் ஒரு கேம்பஸ் வச்சுருக்கோம். கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ், அது வந்து மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்குள்ளேயே கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ இப்படி நம்மளுக்கு 18 கல்லூரிகள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்குது. மாணவர்கள் எந்த கல்லூரியில் வேணாலும் சேர்ந்து படிக்கலாம். அவர்களுடைய ரேங்கிங் பொறுத்து சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். ஓகே, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த அண்டர் கிராஜுவேட் படிக்கிற அத்தனை பேருமே வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதும். எந்த கோர்ஸ் வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஒரே ஒரு அப்ளிகேஷனில் அவங்களோட ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் வச்சுருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணோம். இதில் எடுத்துட்டிங்கன்னா இந்த யூஜியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு, அப்புறம் இப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம 3 யூனிவர்சிட்டிக்கு ஒரே இடத்துல பண்ணுறோம். காமன்
இதாக வந்து அப்ளிகேஷனாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் TNAUக்குள்ளது. நம்பர் 2 வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அங்கேருந்து அவங்களுக்கும் நம்ம தான் இங்கே அட்மிஷன் பண்ணுறோம் இந்த வருஷம். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் J. ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கும் சேர்ந்து. ஸோ இந்த மூணு யூனிவர்சிட்டிஸில் யாரெல்லாம் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதும். இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். ஜென்ரல் கேட்டகரி, BC, OBC, MBC இந்த மாதிரி எல்லா கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா. ஜென்ரல் கேட்டகரி, இந்த டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 600 ரூபாய் ஒரு அப்ளிகேஷனுக்கு அவங்க வந்து ஆன்லைனில் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே ஸ்பெஷல் கேட்டகரி SC ST அவங்களுக்கு 50% ஆஃப் த காஸ்ட், 300 ரூபாய் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் செலுத்தினா போதும். இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் காஸ்ட்டு. சரி, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எங்கிருந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம்? உங்களுக்கு நான் அந்த வெப்சைட் காமிப்பேன். இது என்னன்னா அதாவது TNAGFI, அதாவது அக்ரி அண்ட் ஃபிஷரிஸ் சேர்ந்து பண்ணுறோம். அதனால TNAGFI.youcanapply.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய் பதிவிறக்கம் செய்யலாம். சரிங்களா? இன்னொருக்கா நான் இந்த வெப்சைட்டை சொல்கிறேன். TNAGFI.youcanapply youcanapply.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு என்னெல்லாம் queries இருக்குதோ, ப்ராஸ்பெக்டஸு, ஹவு டு அப்ளை, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின்ஸ், இது எல்லாமே அந்த வெப்சைட்டுக்குள்ளார இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் இந்த எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அதாவது 7/5/2024 மே மாதம் 7ஆம் தேதி இன்னைக்கு நாங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் இணையதளத்தில் போய் அப்ளிகேஷனை வந்து பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரைட்? இந்த அப்ளிகேஷன் எத்தனை நாளைக்கு ஓப்பனாக இருக்கும்? இந்த அப்ளிகேஷன் 30 டேஸ்க்கு ஓப்பனாக இருக்கும். அதாவது அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும். 6/6/2024 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். நீங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவசரமே பட வேண்டியதில்லை. 30 நாட்களுக்கு இந்த அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். நீங்கள் பொறுமையாக நல்ல முறையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு தகவல். அடுத்தது நான் சொன்ன 14 கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அத்தனை கோர்ஸுக்கும் சேர்ந்து ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது, டெக் ஸ்கீம் ஒன்று இருக்குது, ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குங்க. இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. அதாவது வேளாண்மை, அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, BSc ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே 4 வருஷ படிப்புங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த BSc ஹார்ன்ஸ் டிகிரி வாங்கணுன்னா நீங்கள் 4 வருஷம் படிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர், அப்புறம் ஹார்ட்டிகல்ச்சர் இருக்குதுங்க, ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், ஃபுட் சயின்ஸ், அதாவது என்னென்னா ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 6 கோர்ஸ் திருப்பி சொல்கிறேன். அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், இன்னொன்று வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 6 கோர்ஸும் வந்து உங்களுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வருங்க. அப்புறம் இது இல்லாமல் 2 தமிழ் மீடியம் கோர்ஸ் இருக்குது. அதில் ஒரு 50-50 சீட் வச்சுருக்கோம் தமிழ் மீடியம் கோர்ஸு. அது என்னென்னா BSc ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம், BSc ஹார்ன்ஸ் ஹார்ட்டிகல்ச்சர் தமிழ் மீடியம். இந்த ரெண்டுமே வந்து நாங்கள் தமிழ் மீடியத்தில் வச்சுருக்கோங்க. இது இல்லாமல் டெக் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. என்னென்ன டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ஸ்னால் BTech அக்ரிகல்ச்சுரல் என்ஜினியரிங். இது வந்து பழமையாக ரொம்ப நாளாக இந்த ரொம்ப வருஷங்களாக இந்த கோர்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு வந்துட்டு இருக்குதுங்க. BTech அக்ரிகல்ச்சுரல் என்ஜினியரிங். அடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்த கோர்சஸ் எல்லாம் என்னென்னா EEE எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங், அப்புறம் AIT அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதெல்லாம் BTech கோர்சஸ். அது இல்லாமல் இன்னொரு 3 கோர்ஸ் இருக்குது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் ஆல்சோ ஃபுட் டெக்னாலஜி. இந்த 3 கோர்ஸுமே வந்து இந்த டெக் கோர்சஸ் கீழே வருது. ஸோ இந்த 6 கோர்ஸு, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் 6 கோர்ஸ், டெக் ஸ்ட்ரீமில் 6 கோர்ஸ், 12 கோர்சஸ், 2 வந்து தமிழ் மீடியம் கோர்ஸ். ஸோ இது 14 கோர்சஸ் இங்கே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இதே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 2 கோர்ஸ் தான் பண்ண முடியும். ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர், இன்னொன்று ஹார்ட்டிகல்ச்சர். சரிங்களா? ஃபிஷரிஸில் அவங்க வந்து ஒரு 6 UG கோர்ஸும் 3B வொகேஷ்னல் கோர்ஸ், BVOC அப்படின்னு சொல்லிட்டு அது 3 வருஷம் கோர்ஸு, அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க.
இது வந்து நம்மளுடைய அக்ரி சம்பந்தமான விஷயங்கள். இது இல்லாமல் டிப்ளமோக்கு தனியாக நம்ம வச்சுருக்குறோங்க. டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிப்ளமோ இருக்குது. ஒன்று வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம், அது வந்து IOA குமுளூரில் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இன்னொன்று டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இன் தமிழ் மீடியம், அந்த தமிழ் மீடியம் கோர்ஸ் வந்து நம்ம வம்பனில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஹார்டிகல்ச்சரில் ஒரு டிப்ளமோ, அது எங்கே இருக்குன்னா பேச்சிப்பாறை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புதுசாக அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் டிப்ளமோவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 டிப்ளமோ கோர்சஸ் அதுவும் நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி அட்மிஷன் பண்ண போகிறோங்க. ஓகே, இப்போ இது யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி வருவாங்க அப்படிங்கிறது முக்கியமாக தெரியணும். பசங்களுக்கு வந்து நான் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கேன் எலிஜிபிளா, அந்த கோர்ஸ் படிச்சிருக்கேன் எலிஜிபிளா அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்ப இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு குரூப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, இந்த 4 எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த 4 கோர்ஸ் எடுத்தவங்க எல்லா 14 டிஃப்ரெண்ட் கோர்சஸ்க்கும் அவங்க எலிஜிபிள் ஆயிடுறாங்க. எந்த கோர்ஸ் வேணாலும் அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அவங்க வந்து இன்னொரு ஸ்ட்ரீம் இருப்பாங்க, நான் பயாலஜி எடுத்துருப்பாங்க, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. அவங்க வந்து 4 டெக் கோர்சஸ் மட்டும்தான் போட முடியும். அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங், EEE, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, இந்த மாதிரி இன்னொரு கோர்ஸ் என்னென்னா AIT, இந்த மாதிரி 4 கோர்ஸ் மட்டும்தான் அவங்க போட முடியும். அதே இது வந்து இப்போ நம்ம வந்து நான் பயாலஜி பார்த்துட்டோம். இதே மாதிரி நான் மேத்ஸ் எடுத்திருப்பாங்க. மேத்ஸ் எடுக்காமல் இருக்கிறவங்க வந்து ஒன்லி சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு மட்டும்தான் போட முடியும். இந்த என்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் அவங்க வந்து ஆப்ட் பண்ண முடியாது. இதுதான் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிச்சிருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் வெக்கேஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிச்சிருப்பாங்க +2ல். அவங்களுக்கு வந்து ஒரு 5% ஆஃப் த சீட் தனியாகவே இருக்குது. அவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஓகே, இந்த 2024ல் எத்தனை சீட் வந்து நாங்கள் ஃபில்இன் பண்ண போகிறோம், யாருக்கெல்லாம் வந்து அட்மிஷன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய 18 உறுப்பு கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா 2555 பேரை நம்ம சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? அது இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 240 பேர் அக்ரிக்கும் 100 பேர் ஹார்டிகல்ச்சருக்கும் அது தனியாக இதே அட்மிஷனில் தான் நம்மளுக்கு வரும். அது இல்லாமல் உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸ் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 28 அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குதுங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட இணைப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸில் 2806 சீட் வந்து நாங்கள் ஃபில்இன் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2555 வந்து நம்ம காலேஜஸில், அஃபிலியேட்டட் காலேஜஸில் ஒரு 2806 சீட்டு, அது இல்லாமல் ஒரு 340 சீட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. டோட்டலாக இவ்வளோ பேரை நம்ம இந்த வருஷம் அட்மிஷன் பண்ண போகிறோம். ஓகே, இதில் நிறைய ரிசர்வேஷன் இருக்கும் இல்லைங்களா? அதாவது நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருப்பாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு 7.5% 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. மொத்தம் எத்தனை சீட் எடுக்கிறோமோ அதில் 7.5% இடஒதுக்கீடு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கண்டினியூஸாக படிச்சிருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் இந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த +2 படிக்கும்போது ஒரு கோர்ஸ் வொகேஷனல் கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக 5% ஆஃப் த சீட் இருக்குதுங்க. அப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன், அதாவது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சில்ட்ரனுக்கு ஒரு 5% ஆஃப் த சீட் வந்து இடஒதுக்கீட்டிலே இருக்குதுங்க. அவங்க வந்து நம்மளுக்கு திருப்பி அதில் எல்லாமே மெரிட் வந்துடும், பட் அவங்களுக்குன்னு ஒரு 5% ஆஃப் த சீட் இடஒதுக்கீடு இருக்குது. இது இல்லாமல் ஒரு 2 ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. ஸ்போர்ட்ஸில் ரொம்ப எக்ஸல்லிங்காக பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு டோட்டலாகவே கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் 20 சீட் வச்சுருக்கோங்க. அதாவது ஒரு கேம்பஸ்க்கு ஒரு சீட்டு, அந்த மாதிரி மேக்ஸிமம் 20 சீட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வச்சுருக்கோம். எக்ஸர்விஸ் மேன் கோட்டாவில் வந்து ஒரு 20 சீட், அதாவது இராணுவத்தில் பணியாற்றினவங்க அந்த மாதிரியான ப்ரிவிலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஒரு 20 சீட், அதுவும் வந்து ஒரு கேம்பஸ்க்கு ஒரு சீட். இதுதான் வந்து நம்ம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். அதனால் அதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸு ஆன்லைன் அப்ளிகேஷனில் பண்ணணுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் நான் வெப்சைட் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, TNAGFI
www.youcanapply.com ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை பதிவிறக்கம் பண்ணிவிட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது நீங்கள் எப்படின்னா நீங்கள் எல்லா ஆப்ஷனும் கொடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கோர்ஸை சூஸ் பண்ணணும். பிஎஸ்சி அக்ரி படிக்க விரும்புகிறீங்களா, ஹார்ட்டி படிக்க விரும்புகிறீங்களான்னு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கோட் பண்ணணும். அது கூட உங்களோட கேம்பஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு, அவர் வந்து எனக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் கேம்பஸில் அக்ரி தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா அவர் அதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது அவரோட ப்ரிஃபரன்ஸ் மேபி நான் கோயம்புத்தூர்லேயே தான் படிக்கணும், நான் ஹார்ட்டி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சார்னா அவர் அதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கேம்பஸும் கோர்சஸும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 18 கேம்பஸ்ஸு, அப்புறம் அது இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒன்று 19 கேம்பஸ், சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு 14 கோர்சஸ். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ள் சில்ட்ரனாக இருந்தால் 57 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் நம்மளுடைய இணைப்பு கல்லூரிகள் அஃபிலியேட்டட் காலேஜ் எல்லாம் சேர்ந்து கேர்ள் சில்ட்ரனாக இருந்தால் 57 ஆப்ஷன் கொடுக்கணும். நம்ம இதுதான் எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் சொல்லி 57 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதே பாய் சைல்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாய் ஸ்டூடெண்ட் வந்து 56 ஆப்ஷன் தான் கொடுக்க முடியும். ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு காலேஜ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள்ஸ், விமன் ட்ரிச்சியில் வந்து ஹார்டிகல்ச்சர் ஃபார் விமன் இருக்கிறதால அவங்களுக்கு அந்த ஒரு காலேஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ 56 ஆப்ஷன் ஃபார் பாய்ஸ் அண்ட் 57 ஆப்ஷன் ஃபார் கேர்ள்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ப்ராசஸ் முடிச்சிடுறீங்க. இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து உங்களை ரேங்கிங் பண்ணுவோம். எப்படி ரேங்கிங் பண்ணுவோம் அப்படின்னா அந்த 4 எலிஜிபிலிட்டி கோர்சஸ் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் வந்து எய்தர் நீங்கள் ஃபஸ்ட் குரூப்பாக இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்ஸ் இருக்கும். அல்லது செகண்ட் குரூப்பாக இருந்ததுன்னா அந்த மேத்ஸுக்கு பதிலாக பயாலஜிக்கு பதிலாக பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருப்பீங்க. இப்படி 4 கோர்ஸ் எலிஜிபிலிட்டி கோர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் 100 மார்க்குக்கு மார்க் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் 50 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 4 கோர்ஸும் ஈச் 50 மார்க்குன்னு வச்சு 200க்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு பார்த்து அந்த கட் ஆஃபை வச்சு தான் நாங்கள் தரவரிசை பட்டியல் போடுவோம், சரிங்களா? இந்த தரவரிசை பட்டியல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம் நாங்கள். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்பஸ்லேயும் எவ்வளோ சீட் அலோகேட்டட் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, நம்மளுக்கு இந்த கேம்பஸில் இந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணோடனே ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க, சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ரேங்க்கில் வர்ற ஒரு லாட் ஆஃப் பீப்புள் எடுத்து ஆன்லைன் கவுன்சிலிங் வைக்குவோம். அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சீட் அலோகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் போகும். அது ஒரு டேட் ஸ்பெசிஃபை பண்ணி டைம் டு டைம் உங்களுக்கு அந்த டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஒன்ஸ் அது முடிஞ்சதுன்னா அடுத்தது செகண்ட் கவுன்சிலிங். சீட் எங்கெல்லாம் ஃபில் ஆகலையோ அதுக்கு செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த எல்லா சீட்ஸும் ஃபில் ஆயிரும். இதில் ஒன்று என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மதுரையில் சீட் கிடச்சிருக்கும், கோயம்புத்தூரில் சீட் எல்லாம் ஃபில் ஆகி மதுரையில் சீட் கிடச்சிருக்கும். ஏதாவது சில காரணங்களால் கோயம்புத்தூரில் சீட் கொடுத்த ஒரு பையன் ஆர் பொண்ணு அவர் வந்து வேறு கோர்ஸ் சூஸ் பண்ணி போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை வந்து அவர் நீட்டில் வந்து ஹை ஸ்கோர் எடுத்து மெடிசன் போயிட்டாரு அப்படின்னா மதுரையில் ஹையஸ்ட் மார்க் இருக்கிற பொண்ணு இங்கே கோயம்புத்தூருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்ததுன்னா அது ஸ்லைட் ஆகி கோயம்புத்தூருக்கு வந்துடும். இது ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங், நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷனே கிடையாது. ஸோ இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். யார் வேணாலும் பார்க்கலாம். அதனால எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய சாய்ஸ் படி படிக்கிறதுக்கு நம்ம யூனிவர்சிட்டியில் எல்லா வசதியும் நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க. இதுதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் ஹெல்ப்லைன் இருக்குது, நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது முக்கியமாக டிப்ளமோ அட்மிஷன் பற்றியும் நான் சொல்லிடுறேன். டிப்ளமோ பொறுத்த வரைக்குங்க, டிப்ளமோக்கு இதே தாங்க. டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்ப சப்சிடைஸ்டுங்க. ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, முஸ்லீம் அந்த மாதிரி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி எல்லாருக்கும் அப்ளிகேஷன் காஸ்ட்டு 200 ருபீஸுங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் வர எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரிக்கு 50% ஆஃப் த காஸ்ட் 100 ருபீஸ் இருந்தால் போதுங்க. இப்போ நான் சொல்லிட்டு ஆல்ரெடி 4 இடத்துல வந்து இந்த டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் குமுளூரில் இங்கிலீஷ் மீடியம் இன் அக்ரிகல்ச்சரில், அப்புறம் தமிழ் மீடியம் வம்பனில்,
ஹார்டிகல்ச்சருக்கு பேச்சிப்பாறையில், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியருக்கு அகெயின் கும்பலூரில் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் காலேஜில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. எவ்வளவு சீட்டுனா, நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அக்ரிகல்ச்சருக்கு 250 சீட்டுங்க, அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு 80 சீட்டு, ஹார்டிகல்ச்சருக்கு 80 சீட்டு, இதுக்கு வந்து என்ஜினியரிங்க்கு 40 சீட்டு. இதுதான் வந்து எங்களோட இதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ளமோ அட்மிஷனில் கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு 3 காலேஜஸ் இருக்குதுங்க. ஹார்டிகல்ச்சர் டிப்ளமோ வந்து நம்ம தமிழ்நாடு அக்ரி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டில் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அது எங்கெங்கன்னா மாதவரம், சென்னை கிட்ட மாதவரம் பால் பண்ணை இருக்குது இல்லைங்களா, அங்கே ஒன்று ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ரெட்டியார் சத்திரம் அங்கே ஒன்று பண்ணிகிட்ருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து தளி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தளி, ரெட்டியார் சத்திரம் வந்து திண்டுக்கல்ல, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தளிங்கிற இடத்துல, இந்த 3 இடத்துல 50 சீட்டு. ஸோ அங்கே டோட்டலாக 150 சீட் வந்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சருக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஒரு 520 சீட் வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்குது. எங்கெங்கே இருக்குதுங்கன்னா, ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயாவில் இருக்குது, அப்புறம் வந்து சகாய தோட்டம் அங்கே இருக்குதுங்க, ஆதிபராசக்தி காலேஜ் கலவையில் இருக்குதுங்க, பிஜிபி நாமக்கல்ல, அரவிந்தர் காலேஜ் திருவண்ணாமலையில், அதே மாதிரி எம்ஐடி முஸ்ரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி, இந்த இடத்துலலாம் டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த டிப்ளமோ கோர்சஸும் நம்ம வந்து 520 பேரை எடுத்துகிட்ருக்கோம். டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் வந்து ஒரு 170 சீட்டு ப்ரைவேட் காலேஜஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து என்னென்னா, கலவையில் ஒரு 70 சீட்டு, எம்ஐடியில் 100 சீட்ஸ். இதெல்லாம் வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து போயிட்டுருக்குதுங்க. இதுதான் வந்து நம்மளுடைய இந்த இதுக்குள்ள அட்மிஷன் ப்ராசஸ். சரிங்களா? இதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் நான் சொன்ன எல்லாமே இதுக்கும் பொருந்தும், டிப்ளமோக்கும் பொருந்தும். நான் டிகிரிக்கு சொன்ன எல்லாமே டிப்ளமோக்கும் பொருந்தும். அடுத்தது முக்கியமாக பிஜி அட்மிஷன், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் பிஹெச்டி படிக்க போகிறவங்களுக்கு. அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டாங்க 4 வருஷம், இப்போ அடுத்தது அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க டாக்டோரல் ப்ரோக்ராம் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ நாங்கள் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இப்போ இன்றைக்கி அதுக்கும் அட்மிஷன் ஓப்பன் ஆகுதுங்க. சரிங்களா? அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். இப்போ முக்கியமாக நம்ம கல்லூரி வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இதுங்க யூனிவர்சிட்டி ஆஃபரிங் பிஜி அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஆஃபர் பண்ணுறோன்னா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஃபாரஸ்ட்ரி, கம்யூனிட்டி சயின்ஸ், இதில் 11 கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸில் நாங்கள் இந்த பிஜி அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 33 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து மாஸ்டர்ஸுக்கும், 28 கோர்சஸ் வந்து டாக்டோரல் ப்ரோக்ராமுக்கும் டிகிரி ப்ரோக்ராமுக்கும் இருக்குதுங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து மாஸ்டர்ஸுக்குன்னா 33 ஆப்ஷன் இருக்குது. 33 டிபார்ட்மெண்ட்டில் பிஜி டிகிரி ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டோரல் டிகிரி வந்து 28 டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்துக்குமே நாங்கள் எப்படின்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம். காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு யார் வேணாலும் இப்போ இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணலாம். காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு அதில் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து இங்கே எலிஜிபிலிட்டி வருதுங்க. அதுக்குள்ள டேட்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ கடந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 487 பேர் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் படித்தாங்க, 147 பேர் டாக்டோரல் ப்ரோக்ராம் லாஸ்ட் இயர் படித்தாங்க. இப்போயும் நாங்கள் அதே அளவு சீட்ஸ் தான் வச்சுருக்கோம். அதாவது க்ளோஸ் டு 400 சீட்ஸ் வந்து மாஸ்டர்ஸுக்கும் ஒரு 150 சீட்ஸ் வந்து டாக்டோரல் ப்ரோக்ராமுக்கு வச்சுருக்கோம். இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஆர்லேருந்து ஐசிஆர் கோட்டா வரும். ஒரு 30% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் வந்து ஐசிஆரில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஐசிஆர்லேருந்து இப்போ நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பிஜி பிஹெச்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அவுட் சைட் த ஸ்டேட். அது அவ்வளவு டைவர்சிட்டி இருக்குதுன்னு சொல்ல வரேன். காஷ்மீர்லேருந்து கேரளா வரைக்கும் உள்ள அனைத்து மாநிலங்கள்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ப்ரிஃபர்டு கேம்பஸாக நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கல்லூரியில் இந்த CAT-B அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பயோடெக்னாலஜியில் அந்த எக்ஸாம் எழுதி வர்றவங்க ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் அட்மிட் பண்ணி பிஜி ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு சிறப்பம்சமாக நம்ம பார்க்கலாம். இன்னொரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லூரியில் ஜாயின் பண்ணி படிக்கிற அத்தனை பிஜி பிஹெச்டி மாணவர்களுக்கும் அவர்களுடைய அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த பீரியடுக்கு நம்ம ஃபெலோஷிப் கொடுக்குறோங்க. பிஜியாக இருந்தால் 10,000 rupees பர் மந்த், பிஹெச்டியாக இருந்தால் 20,000 rupees பர் மந்த் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஊக்கத்தொகையாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கேருந்து வருதுன்னா, எங்கள் சயின்டிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்டர்னலி ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸு போட்டு அதில் மேன் பவருக்குன்னு பில்டின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம்.
ஓகே, இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். என்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது? இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுங்க. பிஜிக்கு வந்து இன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 12/6/2024, அடுத்த மாதம் 12ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கடுத்தது நோட்டிஃபிகேஷன், என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் இல்லைங்களா, எலிஜிபிள் இல்லையான்னு, அது 14ஆம் தேதி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகிற டேட்டு 23/6/2024. ஸோ 23ஆம் தேதி ஜூன் மாதம் அவங்க இங்கே வந்து ஃபிசிக்கலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து 30ஆம் தேதி போட்டுருவோம். 8ஆவது மாதம், அதாவது ஆகஸ்ட் 30 வந்து நாங்கள் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் செலக்ட் ஆனாங்களா இல்லையான்னு. அட்மிஷன் வந்து 30/9 1 மந்த்துக்குள்ளே அவங்க வந்து ஃபீஸ் பே பண்ணி அட்மிட் ஆகிக்கணும். காலேஜ் 1/10/2024 காலேஜ் தொடங்கும். இதுதான் வந்து ஷெட்யூல், இந்த வருஷத்துக்கான பிஜி அட்மிஷன் ஷெட்யூல். அதே மாதிரி யூஜிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் கிராஜுவேட்டுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் ஓப்பன் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப தீவிரமாக முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டோம்.